கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 8இன் முதற் பகுதி. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஓராண்டு அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்தது நிமித்தமாக அவர்களுடைய எல்லா அடையாளத்தையும் அவர்களை இழந்து ஒருவேளை உணவிற்காக அவர்கள் போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு பரிதாபமான ஒரு அடிமை வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின வண்ணமாக ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்க இறங்கி வந்தார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர்களுக்கு செல்வ செழிப்பாகிய பாலும் தேனும் போடுகின்ற கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து புறப்படக்கூடாதபடிக்கு அந்த தேசத்தின் தலைவன் அல்லது அரசன் அநேக தடைகளை அவர் கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் தேவனுடைய திட்டத்தை ஒரு மனிதனும் எதிர்க்க முடியாது, தடுத்து நிறுத்திவிட முடியாது, மாற்றி போட முடியாது என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் 10 மிக பயங்கரமான வாதைகளை அவர்களிலே நடப்பித்து தான் வல்லமை நிறைந்த ஆண்டவர் என்பதை நிரூபித்து தன்னுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஜனங்களை அந்த அடிமை தேசத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அப்படி மீட்டு எடுத்து கொண்டு வந்த தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் என்ன பலனை கொடுத்தார் என்றால், காண்டாமிருகத்திற்கொத்த பலனை அவர்களுக்குள்ளாக கொடுத்தார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, துவக்கத்தில் இருந்தே நமக்கு தெரியும், அங்கே அவர்கள் அடிமையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அங்கே அவர்கள் எப்படி பழுகி பெருகினார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஒருவேளை அவர்கள் நல்ல ராஜபோஜனத்தை அங்கே உண்டார்களா என்றால் அப்படி இல்லவே இல்லை. ஆனால் எப்படி நிகழ்ந்தது, எப்படி பலுகி பெருகினார்கள்? இதோ இந்த வசனம்தான் அதற்கான ரகசியம். அவர்களுக்குள்ளாக காண்டாமிருகத்திற்கொத்த பலனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த பலத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்ய முடிந்தது? பழுகி பெருகினது மாத்திரமல்ல, அங்கே இருந்து புறப்பட்டு வந்த மக்கள் அந்த தேசத்தை, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அப்படி அவர்கள் பிரயாணம் செய்த வனாந்தர பாதையில் அநேகர் அவர்களுக்கு எதிராட்டு வரும்பொழுதும் அவர்கள் யாவரையும் மேற்கொள்ளவும் முடிந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. மனிதர்கள் பார்வையில் அவர்கள் அடிமைகள் தான், தேசாந்தரிகளாக இருப்பவர்கள் தான், வனாந்திரத்தில் அலைந்து திரிபவர்கள் தான், அவர்களுக்கென்று எந்த விதமான எதிர்காலமும் இல்லாத ஒரு நிலையிலே காணப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களை தெரிந்து கொண்ட கடவுள் அவர் பராக்கிரம் நிறைந்த ஆண்டவராக இருந்தார். அவர்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயங்களை செய்த கடவுளாகவும்
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆண்டவருமாயிருந்தார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே பலத்தினாலே நம்மை இடைக்கட்டுகின்றார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எப்படி எகிப்தின் அடிமைத்தனம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாறிற்றோ, அதே வண்ணமாய் நமக்குள்ளாக இருக்கிறதான இந்த அடிமைத்தனங்களையும் கட்டுகளையும் பாடுகளையும் இன்னும் இருக்கிறதான எத்தனை நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அது வியாதியாக இருந்தாலும், பண நெருக்கடிகளாக இருந்தாலும், பொறாமை நிமித்தமாக நமக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற பொல்லாத மனிதர்களுடைய பலப்பிரயோகமாக இருந்தாலும், எதிர்த்து நிற்கிற ஆவியுடைய மக்கள் நம்மை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைமை இருந்தாலும், இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறி நாம் விடுதலையாக்கப்பட்டு காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடு கூட ஒரு வெற்றியான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கடவுள் பெரியவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டிருக்கிற கடவுள். அதைதான் இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நம்முடைய அடிமைத்தனம் மாறும். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே புதிய பலன் நம்மை நிரப்பும். இந்த புதிய பலன் நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரண காரியங்கள் நடைபெறும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், எங்களுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் மாற்றி புதிய பலத்தால் எங்களை நிரப்பி ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கடவுள் எங்களுக்கு உண்டாக்கி தருவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். இன்றைக்கு ஒருவேளை பல காரியங்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். விடுதலை இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். என்றைக்கு இந்த நிலை மாறும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய இருதயம் தவித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் நீர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த காண்டாமிருகத்திற்கொத்த பலனை தந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு நாங்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லா கிருபைகளை தருகிற கடவுள். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.